ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் இன்றைக்கி கொல்லங்குடி அரியாங்குடியில் இருக்கக்கூடிய வெட்டுடையாள் காளியை பக்தி செய்வோம். ஈச்ச மரத்துக்கு கீழே ஐயனார் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை தோண்டி எடுக்கும்போது அவர் மீது வெட்டுப்படுகிறது. அதனால் அவர் பேர் வெட்டுடைய ஐயனார். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒளி தோன்றுகிறது. அவள்தான் வெட்டுடையார் காளி. வெட்டுடையார் காளியும் வெட்டுடையார் ஐயனாரும் எதிரெதிர சன்னதி கொண்டிருப்பாங்க. எல்லா கோவில்லையும் அம்மன் கிழக்கு பார்த்துருப்பா அல்லது தெற்கு பார்த்துருப்பா. வெட்டுடையார் காளி மேற்கு பார்த்துருப்பா. அதனால் காலை சூரியன் ஐயனார் மீதும் மாலை சூரியன் வெட்டுடையார் காளி மீதும் விடுவது சிறப்பு. இவள் ஒரு நீதி தேவதை. இவளுக்கு முன்னாடி மக்கள் காசு வெட்டி போட்டு நீதி கேட்பாங்க. மிகவும் சிறப்பான கோயில் வெட்டுடையார் காளி. கொல்லங்குடி அரியாங்குடியில் இருக்கக்கூடிய வெட்டுடையார் காளி. இவ சண்டாசுரன்கிற ஒரு அசுரனை அழிப்பதற்காக வந்தவள். அதனால் கரிய நிறத்துடன் காளியாக இருக்கிறாள். பின்னர் இவர் அருகில் இருக்கும் காளையார் கோவிலில் இருக்க சிவனை வேண்டி வழிபட்டு கருமை நிறம் நீங்கி பார்வதி தேவியாக மாறினாளாம். அதனால் அந்த சுவாமிக்கு பேர் காளீஸ்வரர். அது இந்த 2 கோவிலும் அருகருக இருக்கும். ரொம்ப அழகான கோவில் வெட்டுடையார் காளி. ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் வெட்டுடையார் காளியை பக்தி செய்தோம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகு எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள். ஓம் சக்தி பராசக்தி.